நம்ம சேனலில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்காக இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை கண்டினியூஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கொடுத்துட்டே இருக்கேன். லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனுக்கு வந்திருக்கு. அடுத்து என்ன வேணும்னு உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் யாருமே ரிப்ளை பண்ணலை. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் 2-3 நாளில் நம்மளுக்கு லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதனால் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம சேனலில் அவ்வளோ கம்ப்ளீட்டாக சிலபஸ் ஆர்டர் படி ஃபுல் வீடியோஸும் இருக்குது. பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இது கன்வல்யூஷன் தியரம். கன்வல்யூஷன் தியரம் நான் ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். L inverse of f of s into g of s equal to L inverse of f of s star g L inverse of g of s. சரியா? இது வந்து f of t star g of t. இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா integral 0 to t f of u g of t minus u du. f of u g of t minus u du இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ L inverse of இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. L inverse of நான் போட்டு காட்டுறேன், ஒரு ப்ராப்ளம் போடுறது வரைக்கும் இந்த தியரம் பக்கத்தில் இருக்கட்டும். L inverse of 1 by s star L inverse of 1 by s square plus 1. அப்போ inverse of 1 by s வந்து 1. L inverse of 1 by s square plus 1 வந்து sin t. சரியா? அப்போ இது f of t, இது g of t equal to integral 0 to 2 f of u. கான்ஸ்டன்ட் டேர்ம் தான், அது திரும்பி அதே தான் வரும். இது என்ன வரும்? sin t-க்கு வந்து t minus u du அப்படின்னு போடணும். equal to integrate cos t. ஒரு லிமிட் என்னது? cos t. சரியா? இதான் ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் போடும், பக்கத்தில் இது இருக்கட்டும். தியரம் பக்கத்தில் வச்சுட்டே போட்டோன்னா நான் எந்த இடத்துல தியரத்தை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கரெக்டாக காட்டி தருவேன். இந்த பாருங்க, L inverse of இது L inverse of s by s square plus a square into L inverse of 1 by s square plus a square. ரெண்டா பிரிச்சிருக்கேன். சரியா? ரெண்டா என்ன செஞ்சிருக்கேன்? பிரிச்சிருக்கேன். இது என்னது? cos at. இது என்னது? ஸ்டார். இது வந்து sin at by a. அப்போ 1 by a sin at. சரியா? 1 by a கான்ஸ்டன்ட் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு sin a cos b equal to sin a plus b plus sin a minus b. லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் செய்யணும்னா வெறுமனே லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சா காணாது. டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும், இன்டகிரேஷன் தெரியணும், ட்ரிகனாமெட்ரி தெரியணும். எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒர்க் பண்ண முடியும். இப்போ sin at 1 by a நான் ஒரு செல்ல வச்சுக்கிறேன். இது என்ன ஆகும்? integral 0 to t sin a plus b plus sin a minus b by 2. அப்போ இது வந்து a, இது b. அப்போ sin a plus at plus sin அப்படிதானா? sin a plus a sin at plus sin at. அடுத்தது sin a minus b. முதல்ல ஃபார்முலா போட்டுக்கணும், அதுக்கு பிறகு நம்ம வந்து இதில் போடணும். இதில் போட்டிங்கன்னா இது என்ன கிடைக்கும்? 1 by a sin at plus at. அடுத்தது sin a minus b by 2 plus sin a minus b by 2. இது கன்வல்யூஷன் தியரம் போட்டுட்டு அதுக்கு பிறகு போடுவோம். equal to 1 by a integral 0 to t
எஃப் ஆஃப் யூ ஜி ஆஃப் டி மைனஸ் யூ. சரியா? எப்படி வேணா எடுத்துக்கலாம். இதை எஃப்னு எடுத்துக்கலாம், இதை ஜின்னு எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். அப்போ காஸ் ஏயூ சைன் ஏ இன்டூ டி மைனஸ் யூ டியூ. சரிதானா? இந்த இடத்துல தான் எஃப் ஆஃப் டி ஸ்டார் ஜி ஆஃப் டி, இதில் தான் கன்வல்யூஷன் தியரம் அப்ளை பண்ணணும். இன்டெக்ரல் 0 டு டி எஃப் ஆஃப் யூ. டிக்கு நான் யூ போட்டிருக்கேன், காஸ் ஏயூ 1/a கான்ஸ்டன்ட் அவுட் சைடில் இருக்குது, சைன் ஜி ஆஃப் டி மைனஸ் யூ. அப்போ சைன் ஏ இன்ட்டு டிக்கு பதில் நம்ம என்ன போடணும், டி மைனஸ் யூ டியூன்னு போடணும். இதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டெக்ரல் 0 டு டி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இது ஏ, இது பி. சரியா? அப்போ சைன் ஏடி மைனஸ் ஏயூ ப்ளஸ் ஏயூ பை 2 டிவைடட் பை 2 உண்டு, அந்த 2 இங்கே போட்டுக்கலாம், ஹோல் டிவைடட் பை 2 உண்டு, ப்ளஸ் sin AT minus AU minus AT. sin A plus B, sin A plus B minus sin A minus B du whole divided by sin A plus B plus sin A minus B by 2 இங்கே போட்டுட்டேன், whole divided by 2 நான் என்ன செய்தாச்சு, இங்கே போட்டாச்சு. இனிமேல் என்ன செய்ய வேண்டியதா, இன்டெகிரேட் பண்ண வேண்டியதான். என்ன வரும்னு பாருங்க, இன்டெகிரேஷன் என்ன வரும் பாருங்க. இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னால் சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். இன்டெகிரல் 0 டு டி ஏடி மைனஸ் ஏயூ ப்ளஸ் ஏயூ கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் ஏடி டியூ ப்ளஸ் 1/2a இன்டெகிரல் 0 டு டி சைன் ஏடி மைனஸ் 2au du மைனஸ் ஏடி மைனஸ் 2au du. சரியா? சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு 1/2a இங்கே சைன் ஏடி கான்ஸ்டன்ட், சைன் ஏடி இன்டூ யூ, ஏன்னா டியூ தானே, யூ ஃபங்க்ஷனே இங்கே இல்லை. அப்போ சைன் ஏடி வந்து கான்ஸ்டன்ட் அவுட் சைடில் எடுத்துட்டேன். லிமிட் என்னது, 0 டு டி ப்ளஸ் 1/2a, இது என்ன வரும், மைனஸ் காஸ் ஏடி மைனஸ் 2au by minus 2a, லிமிட் என்னது 0 to t, லிமிட் வந்து 0 to t. இதில் லிமிட் அப்ளை பண்ணால் t வரும், லோயர் லிமிட் 0 ஆயிரும். அப்போ t by 2a sin at. சரியா? இந்த டேர்ம் முடிஞ்சது. மைனஸ், இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 1/4a ஸ்கொயர் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா at மைனஸ் 2at, அப்போ காஸ் ஏடி தான், காஸ் ஆஃப் மைனஸ் ஏடின்னு வரும். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னது தான், காஸ் தீட்டா தான். அப்போ காஸ் ஏடி. அப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது யூக்கு 0 போட்டோம்னா திரும்பியும் என்ன தான் வரும், காஸ் ஏடி தான் வரும். இப்போ காஸ் ஏடி மைனஸ் காஸ் ஏடி 0 ஆயிடும். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா t/2a sin at, t/2a sin at, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதை வந்து நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் வேற ஏதாவது ஒரு மெத்தடில் ஈஸியாக பண்ணிடலாமே, எதுக்காக இப்படி பண்ணணும்? தட் இஸ் யுவர் ஓன் சாய்ஸ். ஆனால் மற்ற மெத்தடை விட கன்வல்யூஷன் தியரம் தான் ஈஸி. இதை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தட்லேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு மெத்தட்லேயோ நம்ம என்ன செய்ய முடியும், போட முடியும். பட் கன்வல்யூஷன் மெத்தட் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது பாருங்க, L inverse of 1/s square plus 4 into 1/s square plus 4. So equal to L inverse of 1/s square plus 4 star L inverse of 1/s square plus 4. இது வந்து நம்மளுக்கு sin 2t/2 இல்லையா? sin 2tக்கு மேலே ஒரு 2 இருக்குன்னா அந்த 2 மிஸ்ஸிங், அதுக்காக நம்ம டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். அப்போ 1/2 sin 2t ஸ்டார் 1/2 sin 2t. சரியா? ஈக்குவல் டு 1/4 அவுட் சைடில் எடுத்துக்குவோம். இன்டெக்ரல் 0 டு t f of u, இது வந்து sin 2u, இது என்ன வரும், sin 2
into t minus u du. சரியா? sin a sin b ஃபார்முலால போடணும். sin a sin b வந்து நம்மளுக்கு cos a minus b plus cos a plus b by 2. a minus b a plus b போட்டு இங்க மைனஸ் 1 போட்டுக்கலாம். sin a minus sin a sin b sin a sin b னா cos a minus b minus cos a plus b by 2. sin a sin cos a cos b minus sin a sin b cos a cos b. அப்ப இதுல வந்து cos a minus b minus cos a plus b by 2. அப்ப 1 by 4 integral 0 to t sin 2u minus 2 sin a minus b. இங்க வந்து 2t minus 2u. அப்ப 2t minus 2u இங்க ஒரு மைனஸ் காமனா இருக்கிறதுனால அது என்ன ஆயிரும் plus 2u ஆயிரும். sin a minus b sin இல்லல cos sorry very sorry. So cos a minus b minus cos a plus b. அப்ப 2u plus 2t minus 2u whole divided by 2 whole divided by என்னது 2 அந்த 2 நம்ம இங்க போட்டுக்கலாம் whole divided by 2 into du into என்னது du. சரியா? இப்ப லிமிட் அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணி ஆன்சர். இப்ப ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு இல்லையா நம்மளுக்கு? கன்வல்யூஷன் தியரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சா? லாப்லாஸை கண்டுபிடிச்சு அதை நம்ம கன்வல்யூஷன் தியரத்தில் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ இப்போ இன்டகிரேட் பண்ணுவோம். 1/8 இது என்னது? இன்டகிரல் 0 to t cos 4u minus 2t minus cos 2t into du. சரியா? into du. So 1/8 integrate பண்ணோம்னா sin 4u minus 2t by 4 u க்கு தானே இன்டகிரேட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா cos 2t ன்னு இருக்கு, u டேர்மே இல்ல. அப்ப minus u cos 2t minus u cos 2t. சரியா? லிமிட் என்னது? 0 to t. லிமிட் வந்து 0 to t. சரியா? இப்ப லிமிட் அப்ளை பண்ணுவோம். முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஈக்குவல் டு 1/8 லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 4t minus 2t வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 2t. அப்ப sin 2t by 4 இது அப்பர் லிமிட் வந்து minus t cos 2t இது அப்பர் லிமிட் போட்டிருக்கேன். இனிமே லோயர் லிமிட் போடணும். லோயர் லிமிட் tக்கு சைனுக்கு இது போடும்போது uக்கு 0 போடும்போது sin of minus 2t வந்து minus sin 2t by 4 minus sin 2t by 4. சரியா? அடுத்தது லோயர் லிமிட் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். uக்கு 0 போடும்போது 0 ஆயிடும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ஆன்சர் நிறைய வருது. 1/8 இங்க sin 2t by 4 இங்க ஒரு sin 2t by 4 இருக்கு. அப்ப 2 sin 2t by 4 minus t cos 2t சரியா? அப்போ sin 2t by 16 minus t cos 2t by 8 sin 2t by 16 minus t cos 2t by 8. So this is our answer. சரிதானா? ரொம்ப ஈஸியா நம்ம என்ன செய்திடலாம்? கன்வல்யூஷன் தியரத்தில் ஒர்க் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிளா உள்ள ப்ராப்ளம் தான். L inverse of s by s square plus a square into s by s square plus b square. சரியா? equal to இது என்னது? cos at star இதுவும் என்னதுதான்? cos bt equal to integral 0 to 2 cos au cos b into t minus u du. ரெண்டாவது இருக்கக்கூடியதை t minus u னு போடணும். அவ்வளவுதான் நம்மளுக்கு விஷயம். equal to integral 0 to t cos a cos b வந்து நம்மளுக்கு
cos A cos B equal to cos A plus B plus cos A minus B whole divided by 2. அப்போ இந்த 2 நம்ம முன்னால வச்சுக்கலாம். cos AU plus BT minus BU. AU plus BT minus BU cos A plus B plus cos A minus B plus cos AU minus BT plus BU du equal to 1 by 2 integrate பண்ணிடலாம். integrate பண்ணிங்கன்னா cosக்கு integration sin A minus B into U plus B3 by என்ன வரும் A minus B plus cosக்கு integration sin இங்க என்ன வரும் A plus B into U minus B3 whole divided by என்னது A plus B. லிமிட் என்ன போடணும் 0 to t போடணும். லிமிட் என்ன போடணும் 0 to t. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோமா? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும், லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும் தனித்தனியா. அப்பர் லிமிட் என்ன வரும்னு பாருங்க. அப்பர் லிமிட் வந்து 1 by 2 t அப்ளை பண்ணும்போது A cos சரியா தானே போட்டிருக்கேன். இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் காசு வந்து சைனாக மாறி இருக்கு. சைன் AT minus BT plus BT ரைட்டா பை A minus B இந்த இருக்கு. A minus B into T வரும். அப்போ AT minus BT plus BT by A minus B அப்பர் லிமிட் plus அதே மாதிரி sin AT plus BT minus BT by A plus B இது என்னது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா டீக்கு 0 போடணும், சாரி யூக்கு 0 போடணும். இந்த டேர்ம் 0 ஆயிரும். sin BT sin BT by A minus B plus இங்க யூக்கு 0 போடும்போது sin of minus BT by A plus B. அப்போ minus sin BT by A plus B. sin of minus BT நம்மளுக்கு என்ன வரும் minus sin BT வந்துடும். சரியா minus sin BT by A plus B. A plus B A minus B டிஃபரன்ஸ் இருக்கு, பார்த்துட்டே வரணும் கரெக்டா. இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். equal to 1 by 2 BT minus BT கேன்சல் ஆயிருதா. இப்போ sin AT by A minus B இங்க BT minus BT கேன்சல் ஆயிரும். plus sin AT by A plus B minus sin BT by A minus B plus sin BT by A plus B sin BT by A plus B ஏதாவது கேன்சல் ஆகுமா? A plus B into A minus B னு LCM எடுத்து கேன்சல் பண்ணணும்னா பண்ணலாம். ஈக்குவல் டு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணலாம். இதை A plus B into A minus B னு எடுத்துக்கோங்க, LCM எடுத்துக்கோங்க. இப்போ இதில் A plus B மல்டிப்ளை பண்ணிங்கன்னா A plus B sin BT sin AT plus A minus B sin AT இங்கே minus A plus B sin BT இங்கே வந்து plus A minus B sin BT எல்லாம் உள்ளே போட்டு மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. பை டினாமினேட்டர் வந்து A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர், மேலே வந்து இங்கே பாருங்க A sin AT, இங்கே ஒரு A sin AT, இங்கே மைனஸ் A sin AT ரெண்டு தடவை இருக்கா. அப்போ 2A sin AT சரியா. அடுத்தது B sin AT, இங்கே மைனஸ் B sin AT கேன்சல் ஆயிடுது. இங்கே B sin BT மைனஸ் B sin BT, இங்கே மைனஸ் B sin BT, அப்போ மைனஸ் 2B sin BT மற்ற எல்லாம் கேன்சல் ஆயிடும். மற்ற டேர்ம் எல்லாமே என்ன செய்திரும் கேன்சல் ஆயிடும். சரியா. அப்போ ஒரு 2 காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம்னா A sin AT
minus b sin bt by a square minus b square by a square minus b square. இதுதான் என்னது நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இது நம்ம எந்த லெவலில் வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணுறது நிறுத்திக்கலாம். பட் கடைசியில் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா அப்படியே வெறுமனே சினிமா பார்த்த மாதிரி பார்க்கக்கூடாது. யூ மஸ்ட் பிரிங் எ புக், நோட் புக் அண்ட் எ பென். யூ ஹவ் டு ரைட் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஒன் பை ஒன்னாக ஒர்க் பண்ணி பார்த்து ஆன்சரை போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இது என்ன செய்யும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். சும்மா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமாக ஸ்ட்ரக் ஆகும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி என்ஜினியரிங் மேத்ஸுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க.